பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனர் ஆசிரியர் அந்த பிள்ளையை பலர் முன்னிலையில் அவமானப்படுத்தியிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அதாவது நீர் ஏற்கனவே ஒரு மன வைத்தியரிடமிருந்து அந்த வைத்தியம் பெற்றதாகவும் அது படத்திலிருந்து 7ஆம் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்தி இருந்துவிட்டது. பெரிய செய்தி, அது பெரிய ஒரு சுகமான செய்தி, அது மறந்துவிடக்கூடாது. ஆகவே தான் மட்டுமல்லாமல் அதற்கான உரிய நடவடிக்கைகளுக்காக அந்த பாலியல் துஷ்பிரயோகம் ஒன்று நடந்தது. அந்த பிள்ளையை எதேச்சதிகமாக பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு நீங்கள் மனநோயாளியாக வர்ணிக்க முயற்சி செய்கிறீர்கள். சொல்ல வேண்டாம். நானே நாகரிகமாக பிள்ளை பேரை சொல்லவில்லை, பாடத்தை பேரை சொல்லவில்லை, இதை சொல்லவில்லை, நான் வெளிப்படுத்த முடியும் எனக்கு. ஆனால் தலைவர் அவர்களே, ஒரு அவசர பிரச்சனை தொடர்பாக உங்களை கவனித்துக் கொண்டு வருவதற்காக உங்கள் மூலமாக இந்த பாராளுமன்றத்தின் அரசாங்கத்தை கவனித்துக் கொண்டு வருவதற்காக நான் எழுந்திருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்திலே தென் கொழும்பிலே ஒரு பிரபலமான மகளிர் பாடசாலைக்கு முன்னாலே கொழும்பில் வாழக்கூடிய பிரபலமான அந்த பாடசாலையிலே படித்த ஒரு மாணவிக்கு நிகழ்ந்த அநீதி காரணமாக பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் அரசியல்வாதிகளுக்கு அப்பாற்பட்ட முறையிலே கூடியிருக்கிறார்கள். அவர் கலைக்காரர்கள் அல்ல. இங்கே போலீஸ் துறை சார்ந்த பிரதி அமைச்சர் இங்கே இருக்கிறார், சுனில் பட்டகல இருக்கிறார். அவர் கொண்டு வர விரும்புகிறேன். அவர் கலைக்காரர்கள் அல்ல, பயங்கரவாதிகளும் அல்ல, அவர்கள் ஆயுத போராளிகளும் அல்ல. தங்கள் பிள்ளைகள் நிகழ்ந்த அந்த அநீதியை தட்டி கேட்பதற்காக பொறுக்க முடியாமல் வந்து நியாயத்தை கேட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு எதிராக அங்கே உங்களது போலீஸ் கண்ணீர் புகை குண்டு லாரிகளையும் அதே போல் நீர்த்தாரை லாரிகள் நிறுத்தி வைப்பதாக அறிந்திருக்கிறேன். அதை பயன்படுத்த வேண்டாம் என்று திட்டவட்டம் கூறி வைக்க விரும்புகிறேன். அவர் கலைக்காரர்கள் அல்ல, பயங்கரவாதிகளும் அல்ல. தெரியா புரிந்து கொள்ளுங்கள். நியாயத்தை கேட்டு வந்திருக்கிற பொதுமக்கள், அவ்வளவுதான். அடுத்து விஷயத்துக்கு வருகிறேன். அங்கே கடந்த வருடத்து இறுதியிலே தலைவர் அவர்களே, அங்கு அந்த பிரபலமான பாடசாலையிலே ஒரு 15+ வயதை சேர்ந்த ஒரு பெண் சிறுமி மாணவிக்கு ஒரு அநீதி நிகழ்ந்திருக்கிறது. அநீதியானது ஒரு பாலியல் சேஷ்டைக்கு உள்ளாக்கப்பட்டு அது காரணமாக அவருக்கு எதிராக அவர் சம்பந்தமாக அதை எடுத்து பேசிய பொழுது அது சம்பந்தமாக விசாரணை நடத்தப்பட்டு கல்வி திணைக்கள விசாரணை, அதே போல் போலீஸ் விசாரணை, நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட ஒரு ஆசிரியர் கைது செய்யப்பட்டு பிறகு பிடியில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் நினைக்கிறேன். அது சம்பந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. அது ஒன்று. அதே வேளையிலே அதற்கு பிறகு அந்த பிள்ளை பெற்றோர்கள் அதிருப்தி அடைந்து தன் பிள்ளையின் நலன் கருதி அவரை வடகொழும்பில் இன்னொரு பாடசாலையிலே சேர்த்து மாணவியாக படிக்க வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே அந்த பாடத்தை படிக்கும் அதே வேளையிலே அங்கே இருக்கக்கூடிய வடகொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் வகுப்பில் நடத்தக்கூடிய ஒரு வகுப்பில் ஒரு நிறுவனத்திலே கூட அவர் சென்று பாடம் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது சில மாதங்களுக்கு பிறகு முதல் சம்பவம் நடந்த சில மாதங்களுக்கு பிறகு அந்த தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனர் ஆசிரியர் அந்த பிள்ளையை பலர் முன்னிலையில் அவமானப்படுத்தியிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அதாவது நீர் ஏற்கனவே பாடசாலையில் இப்படி சம்பவம் நடந்தது தானே என்று சொல்லி அந்த பிள்ளை அவமானப்படுத்தியிருக்கிறார். அதனால் பாரிய மன உளைச்சலுக்கான அந்த பிள்ளை சம்பவம் சில நாட்களுக்கு பிறகு தான் வசிப்பிடத்தில் இருந்து 7ஆம் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்தி இருந்துவிட்டது. பெரிய செய்தி, அது பெரிய ஒரு சுகமான செய்தி, அது மறந்துவிடக்கூடாது. ஆகவே தான் அந்த முதலிலே இந்த கொட்டாஞ்சனை வடகிழக்கு கொட்டாஞ்சனை பகுதியிலிருந்து கிளம்பிய மக்கள் திரள், அப்பாவி மக்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் சேர்ந்து ஊர்வலமாக வந்து அந்த கொட்டாஞ்சனை அந்த தனியார் வகுப்பு நடத்தும் அந்த நிலையத்துக்கு முன்னாலே சென்று அமைதி ஆர்ப்பாட்டம் செய்து பிறகு பிள்ளையின் வீட்டுக்கு சென்று அங்கிருந்து பேருந்துகளில் வந்து இங்கே இந்த தென்கொழும்பிலே பாடசாலை சென்று ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றனர். இப்படி ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கே வந்த கல்வி இலாக்கத்துறை சார்ந்தவர்கள் இது மாகாண பாடசாலை அல்ல, தேசிய பாடசாலை, பத்திரமலைக்கு செல்லுங்கள் சொல்லியிருக்கிறார்களாம். வேடிக்கையாக இருக்கிறது. தேசிய பாடசாலை மகாராஷ்டிர பாடசாலை பிரச்சனைகள் மகாராஷ்டிரா கிடையாது இப்ப நாட்டிலே. ஆகவே கல்வி இலாக்கா சேர்ந்த அதிகாரிகளும் சரி, போலீஸ் துறையிலும் சரி, அரசாங்கம் அமைச்சர்களும் சரி சம்பந்தமாக அக்கறை செலுத்தி உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும். நியாயமான மக்களுக்கு ஏற்கனவே முதல் சம்பந்தமாக ஏற்பட்ட சம்பவத்திலே ஏற்பட்ட தீர்ப்பு நியாயம், அதிலே திருப்தி இல்லாத காரணத்தினாலே தான் அவர்கள் இப்பொழுது இங்கே வந்து இந்த ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றனர். ஆகவே தயவு செய்து அரசாங்கம் உடனடியாக விசேட போலீஸ் மற்றும் கல்வி இலாக்கா சார்ந்த அதிகாரிகள் நியமித்து விசேட கமிட்டியை நியமித்து விசாரிக்க வேண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே நான் பாருங்கள், எனக்கு தென்கொழும்பிலே இருக்க பாடசாலை பெயர் தெரியும், பிள்ளையின் பெயர் தெரியும், தந்தையின் பெயர் தெரியும், தாயின் பெயர் தெரியும், வடகொழும்பில் பாடசாலை பெயர் தெரியும். எதையும் சொல்லவில்லை. நான் கண்ணியமாக அரசு செய்கிறேன், நான் சொல்லவில்லை, அது சரியல்ல. ஆனால் ஒன்றையோடு சொல்ல வேண்டும், அந்த பிள்ளை வடகொழும்பிலே இருந்த பொழுது படித்த பொழுது தனியார் பாடசாலையின் அதிபர் நிறுவனர் கட்சி சார்ந்தவர், உங்களை கட்சியின் வடகொழும்பு அமைப்பாளர், மறந்துவிட வேண்டாம். ஆகவே தான் சந்தேகம் இருக்கிறது. மக்கள் சந்தேகம் ஒரு நியாயம் தானே இது. அதை சந்தேகம் இருக்கிறது. அதை மனதில் கொண்டு தயவு செய்து நீங்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நியாயமான விசாரணை,
அரசியல் அழுத்தம் இல்லாத விசாரணை நடைபெற்று பிள்ளைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். பிள்ளை உயிரை கொண்டு வர முடியாது. அது பிள்ளை தாய் பெற்றோர் சோகத்தை மறுக்க முடியாது. அது அழித்துவிட முடியாது. காலந்த பைசொலியாக வேண்டும். ஆனால் இத்தகைய ஒரு கொடுமை இன்னொரு பிள்ளை நடந்துவிடக்கூடாது என்பதனால் தான் ஆயிரக்கணக்கிலே மக்கள் கூடி அங்கே ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறார், மழை நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை செய்து முடிக்க வேண்டும் கேட்க விரும்புகிறேன். தயவு செய்து அரசாங்கத்து பொறுப்பு இங்கே இருக்கிறது. இங்கே பிரதியமைச்சர் பிரதியமைச்சர் இங்கே இருக்கிறார். இங்கே மகளிர் பெண்கள் சார்பாக அந்த அமைச்சர் இங்கே வந்திருக்கிறார். ஆகவே அரசாங்க பிரதி அமைச்சர் இங்கே இருக்கிறார்கள். கவனத்தை கொண்டு வாருங்கள். நான் நாகரிகம் பேசுகிறேன். நான் யாரை குற்றச்சாட்டவில்லை. இதே கடந்த 2 தினங்களுக்கு முன்னாலே தான் தேர்தல் நடைபெற்றது. வேண்டுமான தேர்தல் காலத்தில் இதை பெரிதாக எடுத்து நான் பேசி அரசியலாக தேடவில்லை. நான் கண்ணியமாக இருந்து கொண்டேன். அது அதே கண்ணியம், அதே நியாயம், நேர்மை அரசாங்கத்தில் இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி. බොහොම ස්තුතියි. ගරු ඇමතුමියට நான் இந்த வேளையில் ஒரு தெளிவு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த சம்பவம் 29ஆம் தேதி அந்த மாணவியுடைய இறப்புக்கு அடுத்து நாங்கள் கடந்த நாட்களில் இதை பற்றியான பூர்ண விசாரணை ஒன்றுக்காக நான் தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் நான் பரிசோதித்து எடுத்த நடவடிக்கை மேற்கொள்வதற்காக, அதாவது 2024ஆம் ஆண்டு டிசம்பர் தான் இதில் ஆரம்ப சம்பவம் நடந்திருக்குது. அந்த சம்பவத்தை தொடர்ந்து நான் பார்க்கும்போது ஏற்கனவே அந்த மாணவி ஒரு மன வைத்தியரிடமிருந்து அந்த வைத்தியம் பெற்றதாகவும், அது மட்டுமல்லாமல் அதற்கான உரிய நடவடிக்கைகளுக்காக அந்த பாலியல் துஷ்பிரயோகம் ஒன்று நடந்தது என்பதற்காக குற்றச்சாட்டுக்கு பிறகு அந்த மாணவிக்கான ஒரு JMO ரிப்போர்ட் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் அந்த மாணவியை பற்றியான பின்புலன், அதாவது பாடசாலையில் அவருடைய தகமைகள் திறமைகள் பற்றியும், அவர் பழக்கப்பட்ட நண்பர்கள் சிநேகிதிகள், அவர் கல்வி கற்ற பாடசாலை போன்ற அனைத்திலும் தேவையான ஆவணங்கள் அனைத்தும் தயாரித்து நாங்கள் இப்போது ஒரு ஃபைல் தயாரித்திருக்கின்றோம். அதில் இன்னும் மேலதிகமாக அவர்களுக்கு இந்த மரணத்துக்கு பிறகு அந்த தாய் தந்தையருக்கு நான் 5ஆம் தேதி அதிகாலையில் வந்து NCPA, அதாவது சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு வந்து உரிய முறைப்பாடு ஒன்று செய்வதற்காக குறிப்பிட்ட போதிலும் 4 நாள் கடந்தும் இதுவரையும் அவர்கள் அந்த சட்ட நடவடிக்கைக்காக இதுவரை முன்வரவில்லை. அதே போலவே அவர்களுக்கு நாங்கள் இன்று இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மகஜர் ஒன்று கையளிப்பதற்காக கல்வி அமைச்சுக்கும் சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சுக்கும் வருவதாக கூறிய போதும் அவ்வேளையில் நான் கூறியது மகஜர் சமர்ப்பிப்பதற்கான சாத்தியம் உண்டு, சந்தர்ப்பம் வழங்கப்படும். ஆனாலும் அவர்கள் பெற்றோர்கள் வந்து எம்மிடம் வந்து சந்திக்க வேண்டும் என்பதை நான் குறிப்பிட்ட போதிலும் அவர்கள் அது இன்றும் வரவில்லை. ஆகவே நாங்கள் நாளை அல்லது நாளை மறுதினம் அவர்கள் எங்களை வந்து சந்திப்பதற்காக கூறியிருக்கின்றார்கள். எனவே நான் கூற விரும்புகின்ற ஒரு விடயம்தான், இதில் முகநூலிலோ அல்லது சமூக வலைத்தளங்களிலோ நீதியை கோர முடியாது. எங்களுக்கு இந்த உரிய நீதியை பெற்றுக்கொள்வதற்கு தேவையாக இருந்தால் அந்த சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய அவ்வாறான நிலையத்துக்கு வந்து சேர வேண்டும். அதே போல துரிதமாக இந்த நடவடிக்கைக்கான இந்த நடந்த சம்பவத்துக்கான நீதியையும் நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் இவ்வாறான நீதியை வழங்குவதற்கான சரியான பாதை, அணுகுமுறை, பொறிமுறை நாங்கள் இந்த சமுதாயத்தில் சீர்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அதை தவிர்த்து இந்த சமூக வலைதளங்களிலோ ஏனைய சமுதாய அமைப்புகளோ இந்த சட்டத்தை கையாண்டால், சட்டத்தை கையில் எடுத்தால் இந்த நாட்டில் அமைதி நிலவாது. ஆகவே நாங்கள் கூறுகின்ற உறுதியான விடயம்தான், அந்த சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுக்கு அந்த நீதியை கண்டறிவதற்காக, நீதி கோருவதற்காக உரிய அமைப்புகளுடன் தொடர்பு கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. බොහොම ස්තුතියි. கருமாஞ்சித்துமா. மகளிர் மற்றும் சிறுவர் துறை அமைச்சர் பதிலை கேட்டேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. காரணம், 16 வயது குழந்தையை இழந்த பெற்றோர்கள் பாரிய மன உளைச்சலில் இருக்கிறார்கள். அவர்கள் தன்னை தேடி வரவில்லை அல்லது புகார் செய்யவில்லை என்று சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். தயவுசெய்து உங்கள் அதிகாரிகளை வீட்டுக்கு அனுப்புங்கள், போலீசாரை அனுப்புங்கள், உங்கள் அமைச்சர் அதிகாரிகளை அனுப்புங்கள், பேசுங்கள். தங்களது பிள்ளையை இழந்தவர்கள் தான் துன்பம் தெரியும், துயரம் தெரியும், கஷ்டம் தெரியும். எனக்கும் பிள்ளை இருக்கிறது தெரியும், எனக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும் நினைக்கிறேன் தெரியும். ஆகவே அப்படி சொல்லாதீர்கள். ஆகவே கலையக்காரர்கள் அல்ல, கலையக்காரர்கள் அல்ல, பயங்கரவாதிகளும் அல்ல. அவர்கள் தன் பிள்ளையை இழந்து அந்த குடும்பத்துக்கு சார்பாக நிறைய சமூகத்தை சார்ந்து நிறைய வந்திருக்கிறார்கள். அவர்கள்
அவர்கள் யாரும் சட்டத்தை கையில் எடுக்கவில்லை. சட்டத்தை கையில் எடுக்கவில்லை. அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து சட்டத்தை கையில் எடுப்பது என்பதல்ல. அது கதை அப்படி திசை திருப்ப வேண்டாம். தயவு செய்து நம்ம செய்ய வேண்டாம். அடுத்து அந்த பிள்ளையை எதேச்சதிகமாக பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு நீங்கள் மனநோயாளியாக வர்ணிக்க முயற்சி செய்கிறீர்கள். பிள்ளையது சொல்ல வேண்டாம். அது நானே நாகரிகமாக பிள்ளை பேரை சொல்லவில்லை, பாடத்தை பேரை சொல்லவில்லை, இதை சொல்லவில்லை, நான் வெளிப்படுத்த முடியும் எனக்கு. ஆனால் நீங்கள் பிள்ளையை மனநோயாளியாக பாராளுமன்றத்தில் பேசுகிறீர்கள். அது அவமானப்பட வேண்டும். நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள். அப்படி ஓமிஸ்தி எமத்துமிய பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இல்லை, இதை தெளிவுபடுத்திக் கொள்ள தேவைக்கு மாத்திரம்தான். ஏனென்றால் நான் அந்த குழந்தையை பற்றி, அந்த பிள்ளையை பற்றி, அந்த மாணவியை பற்றியோ பாடசாலை பற்றியோ ஆசிரியரை பற்றியோ நான் எந்த ஒரு பெயரையும் குறிப்பிடவில்லை. இதில் நான் கூற விரும்புகிறது இல்லை, நான் அந்த பிள்ளையை பற்றி நான் கருமன்றுதுமா எமத்துமிட இல்லை, அதில் நான் சொல்ல வந்த ஒரு நிமிடம். மாணவியை பற்றி கூறிய விடயம், அந்த மாணவியை பற்றி கூறிய விடயத்தில் நான் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், அந்த மாணவியை பற்றி எங்களுடைய போலீஸ் விசாரணையின் போது சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை தொடர்ந்து தான் நான் இந்த உறுதியை கூறுகின்றேனே தவிர, இந்த சம்பவத்தில் இன்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்தவர்கள் கூட என்னை சந்திக்க வரும் முயன்ற போது நான் அந்த பெற்றோர்களை என்னுடைய சந்திக்க கூறினேன். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கூட அந்த நிலையில் அவர்கள் பெற்றோர்கள் எவருமே அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அந்த மாணவர்களுடைய அந்த மாணவி படித்த பாடசாலை மாணவர்களுடைய பெற்றோர்கள் தான் அங்கு வந்து இருக்கின்றதாகத்தான் அவர் எங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார்கள். அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் நாங்கள் கூற விரும்புகின்ற விடயம், சட்டம் என்பது சட்டத்தின் தொடர்பு கொண்ட நிறுவனங்களின் ஊடாக சட்டத்தின் நீதி நியாயம் பெற வேண்டுமே தவிர, அந்த சட்டத்துக்காக வேண்டி நாங்கள் மக்கள் அந்த சட்டத்தை அல்லது சட்டத்தையோ அந்த நீதிக்காக வேண்டி மக்களுக்கு நீதி கோர முடியும். ஆகவே இதை எந்த ஒரு காரணம் கொண்டும் இதை திசை திருப்ப வேண்டாம். அந்த சமர்ப்பிக்கப்பட்ட அந்த மாணவியை பற்றி உள்ள தகவல்களை மாத்திரம் தான் நாங்கள் கூறுகின்றோம். ಭವಿಷ್ಯದಿ ವಟಕಲ ನಿಯೋಜ್ಯಮಂತುಮಾ